ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 தங்கம், 7 வெள்ளி, 2 வெண்கலம் உள்ளிட்ட 11 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்பில் 3வது சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கட்டா, குமித்தே என 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியில் இந்தியா சார்பில் கோவையைச் சேர்ந்த ஷிங்கான் ஸ்போர்ட்ஸ் கராத்தே மையத்தைச் சேர்ந்த 5 வயது குழந்தை உள்பட 7 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இதில் 2 தங்கப் பதக்கம், 7 வெள்ளிப் பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் உள்ளிட்ட 11 பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 2ஆம் இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் பதக்கங்களை பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அரசு சார்பில் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் கராத்தேவை இடம்பெற செய்ய வேண்டும் என உலக கராத்தே நடுவர் கணேசமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். உடன் பயிற்சியாளர்கள் ஸ்வர்ணரேகா, செல்வராணி உள்ளிட்டோர் இருந்தனர். என் பேர் எம் கணேஷ்மூர்த்தி. நான் உலக கராத்தே நடுவராக இருக்கேன். இப்போ 3rd ஜித்தோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் ஸ்ரீலங்கா கொழும்புல நடந்துச்சு. இப்போ அதில் நம்ம ஷின்கின் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி சார்பாக நம்ம மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் 2 கோல்டு, 7 சில்வருங்க, 2 பிரான்ஸ் மெடல் பண்ணி நம்ம ஓவரால் 2nd பிரைஸ் இந்தியா நம்ம கைப்பற்றிருக்கோம். இதில் வந்து இப்போது ஸ்ரீலங்கா, ஜகார்ட்டா, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா அண்ட் தாய்லாந்து 2 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் மோர் தென் 800 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோட கேட்டகரி வந்து 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18 இயர்ஸ் வரைக்கும் கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈவெண்ட், ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாம் ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நம்மளோட கோயம்பு மாவட்டத்தை சேர்ந்த 7 ஸ்டூடெண்ட்டும் இந்த மெடல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தியா வந்து கட்டால சில்வர் மெடலும், குமித்தேல பிரான்ஸ் மெடலும், தென் வினுமித்ரா கட்டால கோல்டும், குமித்தேல சில்வர் மெடல், தென் யுகா குமித்தேல சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. தென் குகன் மெடல் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. தென் பிரகன்யா வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகா சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. கோல்டு வினுமித்ராவும் கார்த்திகாவும் கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. தஷ்விகா ஆல்சோ யங் கேட்டகரியில் 5 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து தஷ்விகா வந்து சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த எங்கள் கராத்தே மென்டார் கராத்தே ஆர் தியாகராஜனுக்கும் அவர்களுக்கும், ஆர் முத்துராஜ் மாஸ்டர் அவர்களுக்கும், எங்களுக்கு ஷின்கின் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் மணிகண்டன் சார், விடி செந்தில்குமார், சரண்யா மேடம், அஸ்விதா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சேன். இதில் இன்னொரு கோரிக்கையாக நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணன்ட்ட வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நம்ம கராத்தியில் நம்ம மேலும் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம முதல் உலக கோப்பையில் வந்து கராத்தே பங்கிடாது வந்து எங்களுக்கு ஒரு மிக வருத்தத்தை அளிக்குது. ஸோ இந்த டைத்தில் இந்த கராத்தியை வந்து முதல் உலக கோப்பையில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய சாம்பியன்ஷிப்பு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வந்து கோரிக்கையாக